ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வடபழனி தாங்க. வடபழனி ஃப்ளைஓவர் போயிட்டு இருக்கோம், மெட்ரோ தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பிக்கப்புங்க. 1 கிலோமீட்டர் பிக்கப் 3 மினிட்ஸில் பிக்கப் டைம் காட்டுதுங்க. 3 மினிட்ஸில் பிக்கப் டைம் காட்டுது. என்ன பிக்கப்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் பிக்கப்புங்க. அதாவது நம்ம சாலிகிராம பக்கத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தாங்க பிக்கப்பு. மெயின் ரோடாக உள்ளயா லைட்டாக லெஃப்ட்டில் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அங்கே பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் ட்ராப்புங்க. கஸ்டமர் கால் பண்ணுறாரோ தெரியல, அட்டன் பண்ணி பேசுவோம். ஓகே, நார்மல் கம்பெனி காலுங்க. ஓகே, கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் போய் ரீச் ஆகும் காட்டுதுங்க. 750 மீட்டர்ஸ் காட்டுது. 926 போய் ரீச் ஆகுமே காட்டுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் தான் எடுத்திருக்கோம். கோ ஷடான் எடுத்தோங்க. கோ ஷடான் எடுத்திருக்கோம். 15 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சு. 300 சில்லற அமௌண்ட் காமிச்சாங்க. 300 சம்திங் சேஞ்ச் காமிச்சாங்க. அங்கே கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மயிலாப்பூர் போகிற மாதிரி இருக்குங்க. மயிலாப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இருக்குது. பேக்கேஜ் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் பேக்கேஜ் பக்கம் எடுத்து வச்சுருக்கோம். அங்கே போய்ட்டு பேக்கேஜ் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு போய்ட்டு அதை எடுக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இது தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே 2 மினிட்ஸ் ஓகேங்க. கரெக்டாக இப்போ சாலிகிராம் லெஃப்ட் எடுத்து சாலிகிராமுக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மெயின் ரோட்லேயே போய் லெஃப்ட் திரும்ப மாதிரி காட்டுதுங்க. ஹோட்டல் பிக்கப்பா இவ்வளோ உள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ளே காட்டுதுங்க. அநேகமாக எடுத்துங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் லெஃப்ட் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே போகிறது கஷ்டம் நினைக்கிறேன். பார்க்கலாங்க, நான் நினைக்கிற ஸ்ட்ரீட்டா இல்லை வேறு ஸ்ட்ரீட்டான்னு பார்க்கலாம். இல்லைனா மெயின் ரோட்டில் நின்று கஸ்டமர் கால் பண்ணால் கஸ்டமர் வந்துடுவாங்க. அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ணுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு ஏவை வந்து மைனஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரிப்பு ஏவை மைனஸ் பண்ணியாச்சு. என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26 டேட்டுங்க. டேட் 26, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:25ங்க. நம்மளோட ஃபஸ்ட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டிராஃபிக் மார்னிங்கே ஆரம்பிச்சிருச்சுங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. 9:25 ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னமும் சன் வெளியே வரலைங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ரெயின் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. வந்தாலும் வரலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மழை வர ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பார்க்கலாங்க. இந்த லெஃப்ட்டு காட்டுது. இந்த லெஃப்ட் வண்டி உள்ளே போக முடியுமான்னு செக் பண்ணி பார்த்துலாங்க. சப்போஸ் உள்ளே போக முடியும்னா உள்ளே போய் பிக்கப் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம வெளியே வெயிட் பண்ணலாங்க. இந்த லெஃப்ட்டு தான் காட்டுது. லெஃப்ட் உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு அங்கே அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக முடியும்னு பார்க்கலாங்க. லெஃப்ட்டு உள்ளே போக இடம் இருக்கா? ஓ சூப்பர், நல்லா தாங்க இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னொரு ஸ்ட்ரீட் நினச்சேன். இது ஒன்று கொஞ்சம் முன்னாடி போனால் உள்ளே போக முடியாதுங்க. வெளியே மோட நிற்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் இருக்கும், ஆனால் உள்ளே போக முடியாது. ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டாக இருக்கும். அதனால் நம்ம வெளியே நின்று தான் கஸ்டமர் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஆனால் இந்த இடம் பரவாயில்லைங்க. உள்ளே போக இடம் இருக்குது. லெஃப்ட்டா? ஆமாங்க, லெஃப்ட்டுங்க. ஓகே, இந்த லெஃப்ட்டு ஒரு ஹோட்டல் பேக் சைடு காட்டுதோ. ஹோட்டல் பேக் சைடு ஸ்ட்ரீட் வரும். அந்த ஹோட்டலில் அதாவது ராதா பார்க் ஹோட்டல் பின்னாடி ஒரு அந்த பேக் சைடு காமிச்சிச்சா என்னன்னு தெரியலைங்க. கன்ஃபியூஷன் ஏன்னா அதான் டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேக் சைடு ஒரு ரோடு வரும். பார்க்க அந்த ரோடு மாதிரியே இருக்குது. நம்ம ரிட்டன் ஒன் டைம் கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆஃப் பண்ணிடலாங்க. ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் டியூட்டி சரி ஓகே அப்படியே டியூட்டி அடிச்சு நாங்கள் போய் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து ஆன் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா டியூட்டியே கிடைக்கலைங்க. அதனால் சரி வெயிட் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக நம்ம ஊபரில் டியூட்டி கிடச்சிது. ஏர்போர்ட் டியூட்டி கிடச்சிது. நம்ம ஏர்போர்ட் டியூட்டி எடுக்கல. சரி ஓகே இந்த டியூட்டி எடுக்கலாம், இந்த டியூட்டி எடுத்தோம். இல்லைங்க, ஹோட்டல் பிக்கப் இல்லை, வெளியே தாங்க பிக்கப்பு. ஆமாங்க, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன அப்பார்ட்மெண்ட் போல் இருக்குது. எங்கே பிக்கப்? இந்த நேரம் லொக்கேஷன் கரெக்டாக காட்டுது. ஓகேங்க, கஸ்டமர் கால் பண்ணிடலாம் ஃபேமிலிஸ். நிற்க வச்சுருவோம். பார்க்கிங் லைட்டை போட்டுருவோம். போட்டாச்சு. உள்ள கமெண்டில் போயிட்டு காலில் போயிட்டு ஸ்ட்ரைட் நார்மல் கால் போயிடுது. ஸ்ட்ரைட் நார்மல் கால் பண்ணி நார்மல் கால் ஓகே கொடுத்துடலாங்க. நார்மல் கால் ஓகே கொடுத்தாச்சு. சார் வந்தாச்சு சார், வாங்க. ஓகேங்க, கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு போடுறோம் ஃபேமிலிஸ். வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் தாங்க ட்ராப் பண்ணோம். அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை. இந்த சைடு தாங்க வரும். அதை பற்றி நம்ம இப்போ அங்கே தாண்டி கஸ்டமர் தாண்டி ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூருங்க. மயிலாப்பூர் வந்து 4 ஹவர் பேக்கேஜ் இருக்குது நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் பார்க்க போகிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் நம்ம இதுக்கு வாங்கணும் பார்த்தீங்கன்னா 348 வாங்கணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes பக்கம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:36 ஆகுதுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிங்க பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர், அதாவது 14 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டு கிட்ட வந்துருக்குங்க. 13 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 14 கிலோமீட்டர் பக்கம் கிட்ட வந்துருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கலாங்க. 14 கிலோமீட்டர் கணக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்மளுடைய மயிலாப்பூர், அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் நம்மளுடைய டியூட்டிக்கு லொக்கேஷன் எவ்வளோ தொலை போகணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் பக்கம் எம்டி அடிக்கிற மாதிரி இருக்குங்க. 8 கிலோமீட்டர் பக்கம் எம்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 20 minutes பக்கம் ஆகிடுங்க. நம்ம வந்து ஏன் டியூட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து நம்ம போனால் டிராஃபிக்கில் மாட்டிப்போம். நெக்ஸ்ட் கிலோமீட்டர் கூட தான் வரும். அதுபோல் நம்ம இங்கே ட்ராப் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம பீச் ரோடு போயிடலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பீச் ரோட்டில் போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றனால சரி கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 minutes தான் காட்டுது.
8 கிலோமீட்டர் தான் வருது. நம்ம அது அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்கும். அந்த 15 கிலோமீட்டர் நம்ம வரது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டு இருக்குங்க. டைமும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், கிலோமீட்டர் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு இந்த கிலோமீட்டர் பெட்டராக இருக்குங்க. இப்போ கஸ்டமர் இங்கே ட்ராப் பண்ணிட்டோம், நமக்கு இந்த கிலோமீட்டர் பெட்டராக இருக்குங்க. ஒரு 4 ஹவர் பேக்கேஜ் தானுங்க, 4 ஹவர் பேக்கேஜ் எடுத்து வச்சிருக்கோம். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பிளேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேக்கேஜ் எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பேக்கேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் 11 மினிட்ஸ் காட்டுதுங்க. 11 மினிட்ஸ் கஸ்டமர் லொக்கேஷன் போய் ரீச் ஆக காட்டுது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர் பேக்கேஜ் போட்டிருக்காங்க. 3 ஹவர் பேக்கேஜ் தேனாம்பேட்டை போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம அட்வான்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் ஒரு 4 ஹவர் பேக்கேஜ், அது வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க. சரி ஓகே, அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்த்துருந்தோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டியூட்டி அடிச்சது. டிராஃபிக் தாங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஹெவியாக டிராஃபிக் ஆகிட்டுருங்க. மழையும் ஹெவியாக பெஞ்சிட்டு இருக்கு, டிராஃபிக்கும் ஹெவியாக ஆகிட்டுருங்க. சரி ஓகேங்க, கஸ்டமர் வரைக்கும் கால் பண்ணி பேசியாச்சு. ஊபர்லாம் எடுத்துருந்தோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காமிச்சது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துலாங்க எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிருக்குன்ட்டு. எவ்வளோ அமௌண்ட் காமிச்சது ஊபர் கரெக்டுங்க. 3 ஹவர் பேக்கேஜ் 895 ரூபா பில் அமௌண்ட்டு. 3 மணி நேரம் பேக்கேஜ், 35 கிலோமீட்டர் கவரேஜுங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிளேஸ் போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நெக்ஸ்ட் லொக்கேஷன் கூட்டு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சும்மா ஜம்முன்னு ஃப்ரண்ட்டில் நிற்க வைக்கிறீங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. கரெக்டுங்க, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே தாங்க கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டிங்க லெஃப்ட்டில் நிற்க வச்சிடலாங்க. நிற்க வச்சு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. மொத்தம் 3 ஹவர் பேக்கேஜ் போட்டிருக்காரு. 3 ஹவர் பேக்கேஜ் ஓகே, 3 ஹவர் பேக்கேஜ் போட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு தெரிஞ்சு 3 ஹவர்ஸ் 11:30 பிக்கப் பண்ணோம். 11:30 பிக்கப் பண்ணால் 12:30, 1:30, 2:30 கரெக்டுங்க. 2:30க்கு நம்ம டியூட்டி முடியுதுங்க. 2:30 வரைக்கும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் டியூட்டி எடுக்கலாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஜம்மு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஃபேமிலிஸ். வந்து கஸ்டமர் நெக்ஸ்ட் லொக்கேஷன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி அப்படின்ற இது தாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாக்கி பிராண்ட் நினைக்கிறாங்க. உள்ளே ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்மளும் உள்ள போய் இறங்கி பார்க்கலாங்க. கஸ்டமர் உள்ள போயிருக்காரு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:16 ஆகுது. 33 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். சரி ஓகேங்க, நம்மளும் உள்ள ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரோம் ஃபேமிலிஸ் எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகே, பார்த்துட்டு போக கண்டினியூ பண்ணுறோம் ஃபேமிலிஸ். நம்ம வந்து அதே உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுங்க. என்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பனியன் வாங்கினுங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபா பில் வந்துடுங்க. கேஷ் கொடுத்தாச்சு. கேஷ் கொடுத்துட்டு அதே நம்ம வெளியே வந்தாச்சு. ஃபுல்லாக ஜாக்கி தாங்க. ஃபுல்லாக ஜாக்கி பிராண்ட் தான் போட்டிருக்காங்க. அப்படி சும்மா ஜம்மு பேமெண்ட் பண்ணியாச்சு. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போக கண்டிப்பாக பண்ணுறோம் ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டுடியோ எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டுடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தாங்க 1 கிலோமீட்டர் பக்கம் காமிச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் போய் ரீச் ஆகும் லொக்கேஷனில். ஓலாவில் தாங்க பேக்கேஜ் எடுத்தோம். ஓலாவில் என்ன பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பேக்கேஜ் தாங்க எடுத்தோம். எப்படி வெட்டரி பிரேம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியர் சொல்லி பழக்கம் ஆகிடுச்சு. சரி ஓகேங்க, ப்ரீமியரே சொல்லுவாங்க. நம்ம ப்ரீமியர் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைம்னு காட்டுதுங்களே, ரெண்டல்னு காட்டும். ரெண்டல் கீழே ப்ரைம்னு வரும். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டல் ஊட்டி வரும்போது ஓலாவில் லென்டல்னு சொல்லி வருங்க. அவுட் ஆயிடுச்சுன்ற நார்மலாக ஓலா சவுண்ட் வரும். ரெண்டல் பேக்கேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா லென்டல் சொல்லி வருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் கவரேஜ் 2 ஹவர்ஸ் பேக்கேஜுங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 952 ரூபா காமிச்சிருக்காங்க. ஆனால் கமிஷன் அதிகமாக எடுப்பாங்க. அமௌண்ட் என்னமோ அதிகமாக காமிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க எடுக்கிற கமிஷன் இன்னும் அதிகமாக இருக்குங்க. அவங்க எடுக்கிற கமிஷன் தாங்க அதிகமாக இருக்குமே. அதில் அமௌண்ட் இவ்வளோ காமிச்சிருக்காங்க, நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு இந்த செக் பண்ணி பார்த்துலாம். ரொம்ப காலம் கழிச்சு எடுக்கிறேங்க. ரொம்ப காலம்னா பல நாட்கள் ஆகிடுச்சிங்க. பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் ஆகிட்டு இருக்குமா? கரெக்ட், பல மாதங்கள் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேங்க. கரெக்டுங்க. லாஸ்ட்டாக ஒரு பேக்கேஜ் அண்ணா நகர் பேக்கேஜ் எடுத்தோம். கரெக்டுங்க, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock போல் அண்ணா நகர் பேக்கேஜ் எடுத்தோம். அதோட அவ்வளோதாங்க, நம்ம பேக்கேஜே எடுக்கல. இப்போ தாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேக்கேஜ் எடுத்துருக்கோங்க. 2 ஒரு பேக்கேஜ் எடுத்திருக்கோம். சரி ஓகே, பார்க்கலாங்க. கஸ்டமர் பிளேஸ் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கஸ்டமர் பிளேஸ் கிட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 20 கிலோமீட்டர். ஆனால் ஊபரில் பார்த்தீங்கன்னா 2 hours வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வேரி வரும். ஆனால் இதில் ஓலா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பெட்டருங்க. என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வேணால் ஓட்டிக்கலாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வரும் அவ்வளோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 18 ரூபா, 20 ரூபா, இல்லை 22 ரூபா இந்த மாதிரி அடைய வந்துருங்க. நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டராக ஓட்டிக்கலாம். கஸ்டமர் புக்கிங் போட்டாங்களா, கஸ்டமர் எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே லொக்கேஷன் லாங்கில் போனால் நல்லா பெட்டராக இருக்குங்க. லோக்கலை விட லாங்கில் போனால் இப்போ 2 பேக்கேஜ் போட்டாங்களா 20 கிலோமீட்டர் கவரேஜ் இருந்துங்களா. சப்போஸ் கஸ்டமர் 40 கிலோமீட்டர் போகிறாங்க, 50 கிலோமீட்டர் போகிறாங்கிற பட்சத்தில் 50 கிலோமீட்டர் போனால் 1000 ரூபா கணக்கு, அந்த கணக்கு நமக்கு வந்துருங்க அமௌண்ட்டு. அந்த மாதிரி பெட்டராக இருக்கும். 50 கிலோமீட்டருக்கு 1000 ரூபா அப்படின்ற கணக்கில் நமக்கு வந்துருங்க. அதனால் நமக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டினா கொஞ்சம் பெட்டராக தாங்க இருக்கும். சரி ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணணும். ஆட்டோக்காரனால போயிட்டு விட்டார். ரிச் ஆகிட போகுது அண்ணன். ஓகே, ரிச் ஆகிற மாதிரி எடுத்துட்டாரு. இதுக்குள்ள தான் லொக்கேஷன் காட்டுது. ஆனால் கஸ்டமர் யாருன்னு தெரிலிங்களே. ஐயோ, இங்கே நிறுத்த கூட முடியாதுங்களே. கஸ்டமருக்கு கால் பண்ணணும். இந்த ஐயோ, ஓ மை காட். ஓகே, அவர் அங்கே வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு.
நிறுத்தவும் முடியாது. கஸ்டமருக்கு கால் பண்ணி ஃப்ரண்ட்டில் வர சொல்கிறவங்க யார் கஸ்டமர்னே தெரில. இங்கே நிறுத்தவே முடியாது. அவர் ஒரு சேர்ந்து கீழே வந்து நின்றுலாம். நான் வந்துட்டேன் சார் சொல்லிட்டேன், கீழே வந்துட்டு இருக்கேன் சார் சொன்னேன். அவராக கொஞ்சம் கீழே வந்து நின்றுக்கலாம். ஸோ சார் இங்கே நிறுத்தவே முடியாதுங்க. சரி ஓகே, கஸ்டமருக்கு கால் பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே லெஃப்ட்லேயே நிறுத்தணும், வேறு வழி இல்லை சார். கீழே தான் சார் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே சார் லொக்கேஷன் போட்டிருக்கீங்க சார். ஐயோ சார், அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டேன், கொஞ்சம் உள்ளே வர முடியுங்களா? இங்கே ஃபுல்லாக வண்டி திரும்ப முடியாது போல இருக்குது. ஓ, நீங்கள் கீழே வெயிட் பண்ணி நினைச்சேன். நான் கீழே சரி ஆள் சரி லொக்கேஷன் உள்ளே காமிச்சு அப்படியே உள்ளே வந்துருக்கேன் நான். இதுக்குள்ளே வர முடியாது. சரி ஓகே சார், நீங்கள் கீழே வந்துடுறீங்களா? நீங்கள் கீழே வந்துடுறீங்களா? நீங்கள் கீழே வந்துடுங்க. ஓகே சார். எந்த ஒயிட் கலர் வண்டி 8501 சார், ஒயிட் கலர் எட்டியாஸ் வெஹிக்கிள் 8501 வண்டி நம்பரு. கொஞ்சம் அப்படியே கை காட்டுங்க. ஏன்னா ஃபுல்லாக சின்ன ஸ்ட்ரீட் இருந்தால் உள்ளே ஒன்றுமே இது பண்ண முடியல. கொஞ்சம் லைன்லேயே இருங்க சார். ஓகே வந்துடுறேன் சார், லைன்லேயே இருங்க. சின்ன சந்து ரொம்ப ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தால் நிறுத்த கூட முடியாது போல இருக்கு சார். பார்த்துட்டிங்களா? அந்த ஸ்ட்ரீட் விட்டு வெளியே வர பாருங்க சார். குட்டி யானைங்களா? அது சரி பார்க்குறேன் சார். அந்த மாதிரி எதுவும் நிற்கல சார் நீங்கள் போட்ட லொக்கேஷனில். நீங்கள் போட்ட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க் நடக்குது அங்கே தான் சார் கரெக்டாக லொக்கேஷன் எண்ட் ஆகிடுச்சு சார். பார்த்துட்டீங்களா? ஆரன் சவுண்டோட கேட்குதுல்ல உங்கள் ஆரன் சவுண்டு? மெயின் ரோட்லேயே கரெக்டாக 8501 ஒயிட் கலர் வண்டி. நீங்கள் ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடு பாருங்கள். ஓகே சார், அது வரைக்கும் இல்லை க்ரீன் கலர் ட்ரெஸ். ஓகே ஓகே சார், பார்த்துட்டேன். இதோ வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கஸ்டமர் லொக்கேஷன் அங்கேயே எண்ட் ஆயிடுச்சிங்க. ஆனால் கஸ்டமர் இங்கே இருக்காங்க. என்ன பண்ணுறது? உள்ள வரைக்கும் போய்ட்டு சுற்றிட்டு நமக்கு தாங்க வேணும். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை. கஸ்டமர் பிளேஸ் வந்தாச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போப்போ கண்டினியூ பண்ணுற ஃபேமிலிஸ். கஸ்டமர் லொக்கேஷன் கூப்பிட்டு வந்தாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுரெட்டி ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு இடத்துலாங்க ட்ராப் பண்ணிருக்கோம் கஸ்டமரை. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோடனே பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுதுங்க. கரெக்டாக 4 o'clock ஆகுது. இப்போ தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் ஓடிருங்க. 49 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்கோம். பார்க்கலாங்க. 2 hour பேக்கேஜ். இங்கேருந்து பக்கத்தில் தான் வரும்னு நினைக்கிறேங்க கஸ்டமர் லொக்கேஷன். பார்க்கலாங்க. கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி சும்மா ஜம்மு ட்ராப் பண்ண வேண்டியதான். அது அனுரெட்டி ரியல் எஸ்டேட் அப்படின்ற இடத்துல தாங்க ட்ராப் பண்ணி கஸ்டமரை. சரி ஓகேங்க, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ண பிளேஸில் சேம் பிளேஸில் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அமௌண்ட் வாங்கியாச்சு. கஸ்டமர்கிட்ட 1025 ரூபா ஓலாவில் வாங்கியிருக்காங்க. அதாவது 2 மணி நேரம் பேக்கேஜுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் செக் பண்ணி பார்த்தலாங்க. ஓகேங்க, ஓலாக்குள்ளே போயாச்சு. ஓலாக்குள்ளே போனால் நமக்கு அந்த மொத்த டீட்டெயிலும் காமிச்சிருவாங்க. 762 ரூபா நம்ம கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்றதை பற்றி வாங்கினதுலேருந்து எல்லாமே கணக்கு காமிச்சிருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின அமௌண்ட்டு 1025, நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 762. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓலா கொடுத்த 192. அப்புறம் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 72ங்க. ஜிஎஸ்டி 72. அப்புறம் வேறு என்ன காமிச்சிருக்காங்க? அவ்வளோதாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது கணக்குங்க. அவ்வளோதாங்க. அப்படியே சும்மா ஜம்மு வெளியே வந்தாச்சு. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் ஸ்டூடியோ எடுத்துகிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டூடியோ எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியர்பை ஒரு 300 மீட்டர்ஸ்லாம் அங்கே பிக்கப்பு. அங்கே பிக்கப் பண்ணி சைதாப்பேட்டை ட்ராப்புங்க. சரி ஓகே, இங்கே வெயிட் பண்ணுறது பதில் சைதாப்பேட்டை போயிடலாம். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி கிடைக்கும் அப்படின்றனால நம்ம சைதாப்பேட்டை கிளம்பிட்டோங்க. கஸ்டமர் வந்து பார்த்தா கால் பண்ணுறவங்களுக்கு. சரி ஓகேங்க, கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக கண்டினியூ பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அசோக் பிள்ளை தாண்டி ட்ராப் பண்ணோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தேனாப்பட்ட கணக்கு தான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா சைதாப்பட்ட கணக்கு தான் வருது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அந்த மெயின் ரோடு தாங்க. இங்கேருந்து நம்ம அசோக் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. அவ்வளோதாங்க வரும். கரெக்டாக அங்கே தான் மெயின் ரோட்டில் ட்ராப் பண்ணியிருக்கோம். சரி ஓகேங்க, எவ்வளோ கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபரில் நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 290 கொடுத்துருக்காங்க. ஊபரில் நம்ம கொடுத்த ஊபர்னு வருது பாருங்கள். ரேபிட்டோ நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 290ங்க. 290 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர். நம்ம ஜர்னி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் பக்கம். 40 மினிட்ஸ் கன்ஃபார்ம். சரி 40 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சிங்க. சரி ஓகே, அங்கே உட்காந்து டியூட்டி வரலையே அப்படின்றத அப்படியே கிளம்பிட்டு வந்துட்டோம். ஓகேங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆன் பண்ணிச்சிருக்கோம். அப்புறம் ஊபர் ஆன் பண்ணிச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணிச்சிருக்கோம்? ஓவர் ஆன் பண்ணிச்சிருங்க. இது 3 ஆன் பண்ணிச்சிருக்கோம். பார்க்கலாம் எது டியூட்டி வருதுன்ட்டு. ஓகே, ஓ மை காட், இங்கே நிறுத்த முடியாது. அப்படியே யூ டர்ன் போட்டு அந்த சைடு போய் வெயிட் பண்ணி பார்ப்போங்க.
நிறுத்த இடம் இருக்கா? இங்கே நிறுத்த இடம் இல்லைங்க, ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக இருக்குது. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு ஃப்ரெண்ட்டில் வெயிட் பண்ணுவோம். போயிட்டு வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டூட்டி வந்தோடனே எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பாக பண்ணுறேன் ஃபேமிலிஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் டூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா A to B அடையாள ஆனந்தபவன் வந்தாங்க பிக்கப்பு. அடையாள ஆனந்தபவன் வெளியே கஸ்டமர் நிற்கிறாங்களாம். பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. எங்கே ட்ராப்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 காமிச்சிருங்க கரெக்டாக. நமக்கு கஸ்டமர் இங்கே தான் கரெக்டாக வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆமாம், இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லக்கேஜோடு இருக்க சொன்னாங்க. நம்ம ஆப்போசிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஜம்மு யூட்டும் போட்டு வந்தாச்சுங்க. கஸ்டமர் எங்கே இருக்காரு? ஓகேங்க, அடையாள ஆனந்தம் தான் வெயிட் பண்ணிருக்காரு. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுற ஃபேமிலிஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:22 ஆயிடுச்சு. 69 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். சரி ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சிங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா ட்ராப் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4ங்க, ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்ஸ்ட் டூட்டி. ஓகே, அண்ணாமலைபுரம் 461 ரூபா. ஓகேங்க, நெக்ஸ்ட் டூட்டி எடுத்தாச்சுங்க. பிரிமியல் அடிச்சது. சரி ஓகே, ஜம்முன்னு எடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, டிக்கி க்ளோஸ் பண்ணியாச்சு. கஸ்டமர் அப்படியே சும்மா ஜம்முன்னு நெக்ஸ்ட் டூட்டி பிக்கப் பண்ண வேண்டியதான். டோர் க்ளோஸ் பண்ணலையோ? ஆமாம், டோர் க்ளோஸ் பண்ணலைங்க. வார்னிங் சிம்பிள் வந்து பாருங்கள். ஓகே, அப்படியே சும்மா ஜம்முன்னு நெக்ஸ்ட் டூட்டி எடுத்தாச்சு. எங்கே பிக்கப் பார்த்தா ஏர்போர்ட்டு தாங்க பிக்கப்பு. அண்ணாமலைபுரமும் ஏதோ போட்டிருந்தீங்க. 13 கிலோமீட்டர் ட்ராப்பு. 461 ரூபா போட்டுருந்தது. சரி ஓகே, எடுக்கலாம்னு எடுத்துட்டோங்க ஜம்முன்னு. ரேபிட் ஆஃப் பண்ணிடலாங்க. ரேபிட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா சப்போஸ் இதில் டியூட்டி வரலன்ற பட்சத்தில் ரேபிட் எடுக்கலாம் ஆன் பண்ணி வச்சுருந்தோம். ரேபிட் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஃபேமிலிஸ். ரேபிட்டுக்குள்ளே போயாச்சு. ரேபிட் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் ஆக மாட்டிருக்கு, சர்க்குலேஷன் ஆகிட்டு. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதாவது ஏர் இந்தியா டெர்மினல் 4ல் ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிராஸ் பண்ணுவோம். இன்டர்நேஷனல் கிராஸ் பண்ணி டொமஸ்டிக் எடியோ கிராஸ் பண்ணுவோம். கஸ்டமர் சம்டைம் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாம் ஃபேமிலிஸ். ஓகே, நான் வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு அப்புறம் கஸ்டமர் டேட்டா கால் பண்ணலாங்க. கஸ்டமர் டேட்டா கால் பண்ணியாச்சு, பார்க்கலாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு இன்டர்நேஷனல் கிராஸ் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 77 கிலோமீட்டர் ஓடிடுங்க. இன்றைக்கி எதில் டியூட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஓலாவில் டியூட்டி எடுத்துட்டோம், ஊபரில் டியூட்டி எடுத்துட்டோம், ரேபிட்டில் டியூட்டி எடுத்துட்டோம். எல்லாத்துலையும் டியூட்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்குங்க. பழைய மாதிரி முன்னெல்லாம் இப்படி தாங்க ஓட்டுவோம். இதில் நல்லா டியூட்டி வருதோ அதெல்லாம் எடுத்து ஓட்டுவோங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் 500 ரூபா, அதில் 1000 ரூபா, இதில் 800 ரூபா, இதில் 300 ரூபா, இதில் 200 ரூபா, அந்த மாதிரி எடுத்து ஓட்டிகிட்டே இருப்போங்க. அதாவது நம்மளுக்கு தேவை மெயின் லொக்கேஷன் அந்த பிறகு வெயிட் பண்ணுவோம், நல்லா டியூட்டி எடுத்துருவோம். உள்ள எங்கே இருந்தோன்னா எல்லாம் வந்து டியூட்டி எடுத்து உள்ள வெளியே வந்துடுவோம். சில இடத்துல டியூட்டி வராது. இப்போ மயிலா போகிறதுல அங்கே டியூட்டி வராது. அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே சிட்டிக்குள்ள வந்து அங்கேருந்து கொஞ்சம் நல்லா டியூட்டி கிடைக்கும். அப்படி வர மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி மாற்றி ஓட்டிட்டு இருந்தோம். பழைய மாதிரி எடுத்து ஓட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் கம்மியாகிடுச்சுங்க. பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் கிடைக்குது. என்ன டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மந்த் ஸ்டார்ட் பண்ணி 1ஆம் தேதியிலேருந்து 15 வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு டேட் 1லேருந்து டேட் 15 வரைக்கும் நல்லா ஒரு டேட் 15 அப்படியே ஒரு 20 பக்கம் 15 வரைக்கும் ஹெவியாக இருக்குது பேக்கேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே 15லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக 20 வரைக்கும் ஓரளவுக்கு நார்மல் டல் ஆகுது. 20க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேக்கேஜ் டல் ஆகிடுதுங்க. ஏதாவது 1-2 பேக்கேஜ் தான் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா 8 ஹவர், 5 ஹவர், 5 ஹவர், 6 ஹவர், 3 ஹவர் இந்த மாதிரி தாங்க வருது. முன்ன மாதிரி 12 ஹவர்ஸு 10 ஹவர்ஸு இந்த மாதிரிலாம் வர்றது இல்லைங்க. ரொம்ப ரேராக இருக்குது. சரி ஓகே, பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் மந்த் தான் பார்க்கணும் போல இருக்குது. இந்த மந்த் அவ்வளோதான் போல இருக்குது அந்த விஷயம். இதுக்கப்புறம் பிக்கப் ட்ராப் தான் கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பேக்கேஜ் வருங்க. வந்துச்சுன்னா கொஞ்சம் ரேராக 1 to 2 நாள் இதுமாதிரி பேக்கேஜ் வரும். அது கொஞ்சம் ரேராக தாங்க பேக்கேஜ் கிடைக்கும். வர வரைக்கும் நம்ம 2 ஹவர் 3 ஹவர் பேக்கேஜ் ஓட்டுவோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்துச்சுன்னா இது பண்ணலாம். கஸ்டமர் நார்மல் கால் பண்ணியாச்சு. ரிங்கு போயிட்டுருக்குங்க. கஸ்டமர் இன்னும் எடுக்கல. பார்க்கலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிடுங்க. இங்கேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கும் டைமிங் ஓட்டுறோம். சப்போஸ் கஸ்டமர் 2-3 டைம் கால் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் எடுக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி நம்மளே கேன்சல் பண்ணிடலாங்க. அப்போ நம்ம பிரச்சனை இல்லை. டைமிங் ஓடிச்சு, அதனால் நம்ம கேன்சல் பண்ணால் பிரச்சனை இல்லைங்க. பார்ப்போங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணியிருக்கோம். ரிங் போயிட்டுருக்கு. எடுத்துட்டாரு கஸ்டமர். ஹலோ சார், ஊபர் கேப் டிரைவர் பேசுகிறேன் சார். சார், ஐ எம் ரீச் செகண்ட் ஃப்ளோர் சார். Pillar number you reach B17 or B18 sir. B for ball, B for Bombay. Okay. You come sir. Okay. Thank you sir. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. ஃபுல்லாக மழை ஆரம்பிச்சிச்சுங்க. மழை வெளுத்து வாங்குது. நல்ல மழைங்க. ஈவினிங்லேருந்து நல்ல மழை. ஆஃப்டர்நூன்லேருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சிங்க. மார்னிங் தாங்க. ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன், சாரிங்க. மார்னிங்லேருந்தேங்க. அண்ணன் சம்திங் இதோ நிற்க வச்சுட்டு இருக்காரு. நம்ம அப்படியே கொஞ்சம் இன்வெஸ்ட் வந்து அதில் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. நின்றுட்டே தான் இருக்கணும். அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாங்க. பின்னாடி வண்டி வருதான்னு தெரில. பின்னாடி வண்டி வந்துட்டுருக்கு. பின்னாடி வண்டி வந்துட்டுருக்கு. நம்ம அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தாச்சுங்க. இந்த கேட்டில் வந்தாச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப நாள் நிற்க வச்சுருக்காரு. நம்ம அப்படியே இந்த கேட் வந்தாச்சுங்க.
இப்போ செகண்ட் ஃப்ளோர் சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட செகண்ட் ஃப்ளோர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா B18 இல்லை B16 நாங்கள் போய் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. அப்படியே சும்மா ஜம்மு வெயிட் பண்ணிட்டு பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:46 ஆகிடுச்சு ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் இதுவும் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். அது ரெசார்ட் டைப்பில் இருக்குங்க உள்ள. இதாங்க ட்ராப் பண்ணோம். ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரெண்டில் போக வேண்டியதாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம ஈசிஆர் சைடு இருக்குள்ள ரெசார்ட் அது மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக ரெசார்ட் டைப்பில் இருக்குது. ஹோட்டல் தாங்க. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அப்படியே ஜம்முன்னு எக்ஸிட் ஆக வேண்டியதான். இது ஏதோ ஹோட்டலாக இது என்ன இடம் தெரிலிங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 2 டபுள் வேலி கொடுத்துருக்காங்க காம்பவுண்டில். ஹைட்டாக இருக்குது காம்பவுண்டும். எலக்ட்ரிக்கலும் இருக்கோ இல்லை, எலக்ட்ரிக்கல் இருந்தால் இது வச்சுருப்பாங்க. எலக்ட்ரிக் இல்லைங்க, வெறும் நார்மலாக காம்பவுண்ட் இந்தளவு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இருந்தால் அதில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் போர்டு வச்சுருப்பாங்க. இது எலக்ட்ரிக்கலாக இல்லாமல் நார்மலாக வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய யாரதோ வீடு போல் இருக்குங்க, பெரிய ஆள் யாரோ வீடு போல் இருக்குது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க தான் முடியும். சரி ஓகேங்க, நம்ம பற்றி டியூட்டி முடிச்சாச்சு. இந்த டியூட்டி அப்படியே இங்கே வெயிட் பண்ணுவோங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ல குட்டியே இங்கே பக்கத்தில் எங்கே நிற்க வச்சிடலாங்க. சேஃபாக நிற்க வச்சுட்டு ரேபிட் ஆன் பண்ணிடலாங்க. இப்போ ஊபர் ஆன் இருக்குது, ரேபிட்டோ ஓலோ ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி நெக்ஸ்ட் டியூட்டி வச்சோம் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பாக பண்ணுற ஃபேமிலிஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பாக பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டர் காமிச்சு நம்ம வந்து யூடியூப் போட்டு வந்தாச்சுங்க. அதாவது நம்ம இருந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்ஸ் தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டர் போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டு சுற்றிட்டு வந்துருங்க. சுற்றிட்டு வந்து யூட்டர் போட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ஸுங்க. 600 மீட்டர்ஸில் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராப்புங்க. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நம்ம இந்த லொக்கேஷனை போட்டிருக்காங்க, தேனாம்பட்டை போட்டிருக்காங்க லொக்கேஷனு. கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டோங்க. எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ரேபிட் ரோல் தாங்க எடுத்தோம். அமௌண்ட் எவ்வளோ காமிச்சு பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் காமிச்சிதுங்க. 170 ருபீஸ் காமிச்சிது. 170 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க பிரீமியரில் காமிச்சிதுங்க. பிரீமியர் காமிச்சிது 170K காமிச்சு. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வருதுங்க. 4 கிலோமீட்டராக நம்ம சைடில், அதாவது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200-300 செலவு பண்ணாமல் காரில் போகலாங்க. அதாவது அவுட்டர் சைடில் நம்ம சைடில் செலவு பண்ணால் போக முடியாதுங்க. நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000, 4000 மினிமம் அது 800, 900 இந்த மாதிரி தாங்க கார் கிடைக்கும். இங்கெல்லாம் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கிறதுனால 300, 400 கிடைக்குங்க. அது ஒரு பெட்டர் தானுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எதில் போனால் என்னங்க, நம்ம சேஃபாக போகிறதா பார்க்க முடியும். அது மாதிரி வந்து இது மாதிரி பெட்டர் தான். நிறைய புக்கிங் இருக்கிறனால இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் அந்த மாதிரி கிடைக்காதனால தாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. இதுவும் கரெக்டான விஷயம் தான். இங்கே தாங்க லொக்கேஷன் காட்டுது, ஆனால் கஸ்டமரை காணோம். ஓ மை காட், என்னாச்சு? இவங்க வேறு எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், மெயின் ரோட்டில் எங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு மேப் போட்டு லொக்கேஷன் இங்கே போட்டிருக்காங்க. மெயின் ரோடு நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. கஸ்டமர் அநேகமாக கஸ்டமர் திருப்பி ஒன் டைம் கால் பண்ணிக்கலாங்க. மெட்ரோனா எனக்கு தெரிஞ்சு அநேகமாக மெயின் ரோடு நினைக்கிறேங்க. ஓ மை காட், ஆமாங்க, லொக்கேஷனே மாற்றி போட்டு வச்சுருக்காங்க கஸ்டமரு. இருங்க கால் பண்ணுறோம். மேம் நீங்கள் மெட்ரோவா நினைக்கிறீங்களா? லொக்கேஷன் கேப் தான் மேம். லொக்கேஷன் உள்ள இந்த இது உள்ள காட்டுது, கோட்டா ஸ்கூல் காமிச்சு. 8501 ஹலோ. இல்லை நீங்கள் மெட்ரோ வாண்ட் இருக்கீங்க. ஆனால் உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே காமிச்சிது. ஆனால் சரி உங்கள் லொக்கேஷன் உள்ள கடை உள்ளே வந்துட்டு ஒரு செகண்ட் லைன்லேயே இருக்கீங்களா? நான் வந்துட்டு இப்போ மெட்ரோ வந்து கரெக்டாக அது உள்ளேருந்து வெளியே வரேன். லைன்லேயே இருங்க. இப்போ வண்டி திரும்புது பாருங்கள், திரும்பி வர பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துருக்காங்க. இங்கே ஈரம் இல்லாமல் இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது, வந்துருங்க. அவங்களே சிரிக்கிறாங்க, 160 ரூபாய்க்கு எனக்கு கார் கிடைச்சிருக்குன்ட்டு. சரி ஓகேங்க, அப்படி சொல்லி கஷ்டம் பிக்கப் பண்ணி போக கண்டிப்பாக ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ எடுத்தாச்சுங்க. இந்த ஸ்டூடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டர் காமிச்சு நம்ம வந்து யூட்டர் போட்டு வந்தாச்சுங்க. அதாவது நம்ம இருந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்ஸ் தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டர் போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டு சுற்றிட்டு வந்துருங்க. சுற்றிட்டு வந்து யூட்டர் போட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ஸுங்க. 600 மீட்டர்ஸில் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராப்புங்க.
எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து நம்ம இந்த லொக்கேஷனை போட்டிருக்காங்க, தேனாம்பட்டை போட்டிருக்காங்க லொக்கேஷனு. கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டோங்க. எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் தாங்க எடுத்தோம். அமௌண்ட் எவ்வளோ காமிச்சு பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் காமிச்சிதுங்க. 170 ருபீஸ் காமிச்சிது. 170 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க பெரியமேரில் காமிச்சிதுங்க. பெரியமேரில் காமிச்சிது 170K காமிச்சிது. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வருதுங்க. 4 கிலோமீட்டர்லாம் நம்ம சைடில், அதாவது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 300 செலவு பண்ணாமல் காரில் போகலாங்க. அதாவது அவுட்டர் சைடில் நம்ம சைடில் செலவு பண்ணால் போக முடியாதுங்க. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா 1000 2000 3000 4000 மினிமம் அது 800 900 இந்த மாதிரி தாங்க கார் கிடைக்கும். இங்கெல்லாம் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கிறதுனால 300 400 கிடைக்குங்க. அது ஒரு பெட்டர் தானுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எதில் போனால் என்னங்க, நம்ம சேஃபாக போகிறதா பார்க்க முடியும். அது மாதிரி வந்து இது மாதிரி பெட்டர் தான். நிறைய புக்கிங் இருக்கிறனால இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் அந்த மாதிரி கிடைக்காதனால தாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. இதுவும் கரெக்டான விஷயம் தான். இங்கே தாங்க லொக்கேஷன் காட்டுது, ஆனால் கஸ்டமரை காணோம். ஓ மை காட், என்னாச்சு? இவங்க வேறு எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், மெயின் ரோட்டில் எங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு மேப் போட்டு லொக்கேஷன் இங்கே போட்டிருக்காங்க. மெயின் ரோடு நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. கஸ்டமர் அநேகமாக கஸ்டமர் திருப்பி ஒன் டைம் கால் பண்ணிக்கலாங்க. மெட்ரோனா எனக்கு தெரிஞ்சு அநேகமாக மெயின் ரோடு நினைக்கிறேங்க. ஓ மை காட், ஆமாங்க, லொக்கேஷனே மாற்றி போட்டு வச்சுருக்காங்க கஸ்டமரு. இருங்க கால் பண்ணுறோம். மேம் நீங்கள் மெட்ரோ நினைக்கிறீங்களா? லொக்கேஷன் கேப் தான் மேம். லொக்கேஷன் உள்ள இந்த இது உள்ள காட்டுது, கோட்டா ஸ்கூல் காமிச்சு. 8501 ஹலோ. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் மெட்ரோ வாண்ட் இருக்கீங்க. ஆனால் உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே காமிச்சிது. ஆனால் சரி உங்கள் லொக்கேஷன் உள்ள காட்டுது. உள்ளே வந்துட்டு ஒரு செகண்ட் லைன்லேயே இருக்கீங்களா? நான் வந்துட்டு இப்போ மெட்ரோ வண்டில் கரெக்டாக அது உள்ளேருந்து வெளியே வரேன். லைன்ல இருங்க. இப்போ வண்டி திரும்புது பாருங்க, திரும்பி வர பாருங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருக்காங்க. இங்கே ஈரம் இல்லாமல் இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது, வந்துருங்க. அவங்களே சிரிக்கிறாங்க, 160 ரூபாய்க்கு எனக்கு கார் கிடைச்சிருக்குன்ட்டு. சரி ஓகேங்க, அப்படியே சொல்லி கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போக கண்டிப்பாக ஃபேமிலிஸ். நம்ம வந்து அப்படியே கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 163 வந்தது. கஸ்டமர் அமௌண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போய்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் காட்டுது, 13 நிமிட்ஸ் காட்டுதுங்க. மழை வேறு பெஞ்சபடியே இருக்குங்க. அநேகமாக நம்ம செல்லக்குட்டி நிமிஷத்தில் மழை தண்ணி அதிகமாக வரும்போது டவுட்டாக இருக்குங்க. நம்ம செல்லக்குட்டி அங்கே நிறுத்துறது சேஃப் இல்லை. சரி ஓகே பார்க்கலாங்க, அங்கேயே நம்ம சேஃபாக கிடச்சினா நிறுத்துவோம். இல்லைனா நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு அப்போ எழுந்து பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே டவுனான பிளேஸுங்க. டவுனான பிளேஸில் மழை அதிகமாக பேசி தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும். இப்போ தேங்கிட்டு இருக்குமா தெரியல, போய் செக் பண்ணி பார்ப்போங்க. சப்போஸ் தேங்கிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேடாக இருக்கிற இடமா பார்த்து நிறுத்திட்டு நம்ம அப்படியே நடந்து போயிடுவோங்க அங்கேருந்து ரூமுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:48 ஆகுது. எந்த அளவுக்கு நான் பேசுறது கேட்கும் தெரிலங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு சவுண்டு கம்மியாக தான் கேட்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் சரியாக கேட்காது. அதெல்லாம் கொஞ்சம் கத்தி பேசிகிட்டு இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:49 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு ஃபேமிலிஸ். 98 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துடலாங்க ஊபரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஏர்ன் பண்ணியிருக்குங்க. 2018 ஊபரில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ ஓட்டிருக்கோம், ஓலோ ஓட்டிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ ஓலோ செக் பண்ணி பார்த்துலாங்க. ரேபிட்டோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஓலோ ஏர்ன் பண்ணியிருக்குங்க. ஃபுல்லாக மழை ஹெவியாக பெஞ்சிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓலோக்குள்ளே போயிடலாம். ஓலோக்குள்ளே போயாச்சுங்க. ஓலோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு பார்க்கலாங்க. ஓலோவில் வந்து பார்த்தீங்கன்னா 762 ஏர்ன் பண்ணியிருக்குங்க. ஓலோவில் 762 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ போயிடலாங்க. ரேபிட்டோக்குள்ளே போயாச்சு. ரேபிட்டோவில் போய் ரேபிட்டோ ஏர்ன் பண்ணி பார்க்கலாங்க. ரேபிட்டோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 453 ஏர்ன் பண்ணியிருக்குங்க. 453 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்த தமிழ் ஏர்ன் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போய்ட்டு பார்த்தா ரூமு தான் ஃபேமிலிஸ் போயிட்டுருக்கோம். என்ன வெற்றி 160 ரூபீஸ் அமௌண்ட்லாம் எடுத்திருக்கே என்ன வெற்றி அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக போகிறதுக்கு பதில் அந்த 160 வந்தால் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டீசலுக்கு நமக்கு கணக்காயிடுங்க. இப்போ நம்ம வந்து எம்டியாக போகிறன்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம டீசல் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அந்த அமௌண்ட்டும் சேவ் ஆகும். நம்ம வண்டி தேய்மானம் நமக்கு எல்லாமே சேவ் ஆகுங்க. அது 160 நம்ம எதிர்பார்க்கக்கூடாது.
அந்த 160 நம்ம வேஸ்ட் பண்ணுறதா இது பண்ண நினைக்கணுங்க. அப்போ தாங்க அந்த 160 நமக்கு இது தெரியும். இப்போ அந்த 160 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தனால நமக்கு தாங்க பெட்ரு. இப்போ சப்போஸ் நம்ம அந்த அமௌண்ட் எடுக்காமல் வந்தோம்னா அது வந்து நமக்கு தான் நஷ்டம். இப்போ அங்கேருந்து டீசல் என்னாச்சு, 100 ரூபா பக்கம் நஷ்டம் ஆச்சு, வண்டியோட தேய்மானம் எல்லாம் சேர்த்திங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாபமாக தான் நிற்கும். அதனால இது மாதிரி கிடச்சிச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க, தப்பு இல்லைங்க. அதாவது ரூமுக்கு போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க. மிச்சப்படி அதையே எடுத்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்காதுங்க, பெனிஃபிட்டாக இருக்காது. அமௌண்ட் ரொம்ப கம்மி, நம்ம இது செட் ஆகாது. அந்த அமௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பிக்கப் எடுக்க போகிறீங்க, எம்டியாக போகிறீங்கிற பட்சத்தில் அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், அப்படியே ரூமோட போயிட்டு கண்டினியூ பண்ணுற ஃபேமிலிஸ். ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம ரூம் வந்து ரீச் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுதுங்க. ஜம்மு வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி பார்த்தா 98 கிலோமீட்டர் ஓடிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து 2000 சில்லறை பண்ணியிருந்தோம். ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா 700 சில்லறை பண்ணியிருந்தோம். ரேபிட்ல வந்து 400 சில்லறை பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம ஜம்மு டியூட்டி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு ஃபேமிலிஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் அமௌண்ட் எடுத்திருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஏன் ப்ரோ 160 அது கம்மியாக அமௌண்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டியூட்டி எடுக்க போனால் அதுமாதிரி பட்சத்தில் கம்மி ரேட் எடுப்போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரூமுக்கு வரதுக்காக கம்மி ரேட் எடுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வரதான் போகிறோம் எப்படியும். அதுக்கு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ண டியூட்டி எப்படி வர போகிறது இல்லை. ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிறத எடுத்து ரூமுக்கு வந்தது பெட்டருங்க. அதாவது நம்ம ரூமு இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும்னா நம்ம நல்லா எடுக்கலாம். நம்ம ரூமுக்கு வரனால சரி ஓகே நம்ம அந்த எப்படி இப்போ 10 கிலோமீட்டர் போகிறோம். 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் டீசல் போதுன்னா ஒரு 200 ருபீஸ் போடுறாங்க. 100 பர்சன்ட் எடுத்துட்டு தான் நமக்கு தாங்க லாபம். இப்போ அந்த 100 செலவு பண்ணுறோம். அந்த 100 இப்போ 100 ரூபா ஜோபில் எடுத்து தரேன் வச்சுங்க. அந்த 100 வந்து ஓரம் வச்சிருங்க. இப்போ இவங்க ஒரு 200 தராங்க. இந்த 100 கூட அந்த 200 போட்டால் எவ்வளோங்க ஆச்சு? 300 ரூபா ஆச்சுல. அப்போ நமக்கு தான் லாபம். 300 ரூபாய்க்கு நம்ம லாபம் வருதுல்ல. அப்போ நம்ம 300 ரூபா நினைக்கணுமா 200 ரூபா நினைக்கணுமா? அதை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நம்ம எடுப்போம் ஃபேமிலிஸ். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எடுக்க மாட்டோம். அது மாதிரி நீங்களும் நான் சொல்கிறேன் ஃபேமிலிஸ், இதுமாதிரி கம்மியாக அமௌண்ட் எடுத்து ஓட்டாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்து ஓட்டுறத உங்களுக்கு கம்மியாக அமௌண்ட் தான் போடுவாங்க. நீங்கள் அதிகமாக எடுத்து ஓட்ட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக போடுவாங்க. சப்போஸ் எனக்கு கம்மியாக நம்ம எடுக்கலன்ற பட்சத்தில் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பீக்காகவும் வாய்ப்பு இருக்குங்க. சப்போஸ் இருக்க வாய்ப்பு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சப்போஸ் ஆட்டோ பிடிச்சி போயிடுறாங்க, இல்லை ரேபிடோ 2 வீலர் புக் பண்ணி போயிடுறாங்க, சில பேர் மெட்ரோவில் போயிடுறாங்க, சில பேர் பஸ்ஸில் போயிடுறாங்க. அது மாதிரி இருக்காங்க. சில டைம் அதாவது இல்லை காரில் தான் வெயிட் பண்ணுறோம் ஏறுறாங்க. ஆனால் அது மாதிரி காரில் தான் வெயிட் பண்ணுறோம். பிரீமியர் ஸ்டேட்டாக போய் பிரீமியர் புக் பண்ணுறாங்க. ஏன்னா பிரீமியர் புக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 25, 30 அப்படின்ற மாதிரி காட்டும் அமௌண்ட். அதுமாதிரி தெரிஞ்சுங்க அதில் போய் புக் பண்ணுறோம். சிலபோஸ் தெரியாதவங்க மட்டும் தான் வெயிட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10% நம்ம வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டியூட்டி வந்துட்டுனா உடனே நம்ம எடுத்தது பெட்டருங்க. சப்போஸ் நீ வீட்டுக்கு போகிற பட்சம் உடனே எடுக்கலாம். வெயிட் பண்ணி அதிகமாக ஓடுற பட்சம் கண்டிப்பாக அதிகமாக வாய்ப்பு இல்லைங்க. 100ல் ஒரு 5% அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், நம்ம ஃபேமிலிஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக வண்டி எடுத்திருக்கேன். வண்டி எடுத்து ஓடிட்டு இருக்கேன் ப்ரோ. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு மந்த் கிட்ட ஓடிட்டு இருக்க வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் இதெல்லாம் எப்போ ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் ஓட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாரிங் வாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டியூட்டி வருங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வரவும் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபேமிலிஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ப்ரோ எனக்கு சீக்கிரமாக வந்துருக்கு அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ரோ நான் ஓடிட்டு இருந்தேன் ப்ரோ, எனக்கு சீக்கிரமாக வந்துச்சு பேக்கேஜ், நான் பேக்கேஜ் எடுத்து ப்ரோன்ட்டு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ஓலாவில் சொன்னாங்க, ஓலாவில் பேக்கேஜ் எடுத்து ஓடி இருக்கும் ப்ரோ, ஓலாவில் வந்து பெட்டராக வந்துருக்கு ப்ரோன்ட்டு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வேகனர் அடிச்சிருக்காரு. நம்ம அண்ணன் தெரிஞ்சானே அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி தான் வரும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணாரு, இது மாதிரி பிரதர் நான் எடுத்திருக்கேன், நல்ல அமௌண்ட் தான் போட்டிருக்காங்க, நான் மகாபலிபுரம் போயிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டியூட்டி கொடுக்குறாங்க. அது 6 மந்த்ல கொடுக்குறாங்க, 1 இயர்ல கொடுக்குறாங்க. நீங்கள் 6 மந்த் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, கரெக்டாக டியூட்டி எடுக்கிறீங்க, கரெக்டாக ஸ்டாரிங் க்ளோஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்கறது இல்லை, டியூட்டி கேன்சல் பண்ணுறதில்ல, அதை பார்த்தீங்கன்னா அதிகமாக டியூட்டி எடுத்து கேன்சல் பண்ணி விடுறதில்ல, இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக சீக்கிரமாக கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி அதிகமாக எடுத்து ஓட்டுங்க, நிறைய ஏர்ன் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணாமல் எடுங்க. எடுத்தீங்கன்னா அவங்க பிரீமியம் டியூட்டி ஆன் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் இன்டர்சிட்டி ஆன் பண்ணுவாங்க, இன்டர்சிட்டியில் ரவுண்ட் ட்ரிப் ஆன் பண்ணுவாங்க, அப்புறம் பிசினஸ் கிளாஸ் ஆன் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பேக்கேஜ் ஆன் பண்ணுவாங்க. இத்தனை இருக்குங்க ஊபரில் பேக்கேஜ் ஆன் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பயன் பாருங்க, கரெக்டாக பயன் பாருங்க. டியூட்டி கேன்சல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓகேன்ற டியூட்டி எடுத்து பயன் பாருங்க, வேணான்ற டியூட்டி விட்டுருங்க. அந்த டியூட்டி ஓட்டாதீங்க. எதில் உங்களுக்கு ஓட்டினா பெட்டராக இருக்கும், எந்த டியூட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அந்த டியூட்டி மட்டும் எடுத்து ஓட்டுங்க ஃபேமிலிஸ், பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் 15 மாடல் வச்சிருக்கேன், ஷிஃப்ட் இருக்கு, எட்டியாஸ் இருக்கு, இண்டியோ இருக்கு, ஜெயிலோ இருக்கு, இது மாதிரி நிறைய வெஹிக்கல்ஸ் அதை பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 15 இருக்கு, 10 இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது கேட்டேன் 2005 ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணி தவிர ஒரு 2008, 2010 வரைக்கும் வந்திருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது அட்டாச்மெண்ட் நம்பர் தரேன், நீங்களே கான்டெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக என்னென்ன ஃபுட் யாராவது கொடுத்து அட்டாச் பண்ணி ஓட்டி ஏர்ன் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு விட்டுங்க ஃபேமிலிஸ். இந்த வீடியோ ஏர்ன் பண்ணிக்கிறேன். பாய்ங்க.